நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன போல் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ட்ரெக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சைமலை. சென்னையில் வந்து பச்சைமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அந்த ஹில் ஸ்டேஷன் தான் நம்ம வந்து ட்ரெக்கிங் போல் பண்ண போகிறோம். அந்த மலையை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா 2 விதமான ஒரு பாத் இருக்குது. நம்ம அதை ரன்னிங்கில் பேசுவோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். அந்த மலையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 விதமான பாத்து இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ்ல ஏறி போற போல வந்துட்டு இருக்கும். இன்னொன்னு வந்து ஸ்டெப் இல்லாம நம்ம மலையில ட்ரெக்கிங் பண்ணி போற போல வந்துட்டு ஒரு பாதை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோவிலுக்கு ரீச் ஆயிட்டு நான் அது 2 பாதையுமே காட்டுறேன். நம்ம வந்து எதுல போறோங்கிறது நம்ம அங்க போய் சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங் பண்ணணும். மலையில ட்ரெக்கிங் போல ஏறி போகணுங்கிறதா என்னோட ஆசை. பட் அங்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அலோவ் பண்ணலன்னா நம்ம ஸ்டெப்ஸ்ல ஏறி ரிட்டர்ன் வரப்போ வந்து ட்ரெக்கிங் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக வந்துட்டு இந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னா குரோம்பேட் எம்ஐடி ஃப்ளைஓவரில் தான் இருக்கோம். இந்த ஐடென்டிஃபை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அந்த பச்சைமலைக்கு எப்படி போகிறோங்கிறது பார்ப்போம். மேப்பில் எவ்வளோ தூரம் காட்டுதுன்னா இந்த இடத்துல இருந்து 1.6 கிலோமீட்டர் தான் காட்டுது. பைக்ல எல்லாம் போனீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாரே நீங்கள் ரீச் ஆயிடலாம். குரோம்பேட்லேருந்து நான் சொல்கிறது. ஸோ இந்த கோவிலுக்கு போகிற ரூட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நான் சொல்கிறேன் பாருங்க. தாம்பரத்திலிருந்து, அதாவது வெஸ்ட் தாம்பரத்திலிருந்து டுவர்ட்ஸ் நீங்க குரோம்பேட் வர வழியில வந்து பாத்தீங்கன்னா டிபி ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல இருக்கும். அதாவது வந்துட்டு எம்ஐடி ஃப்ளைஓவருக்கு முன்னாடி வர பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் நீங்க எடுக்கணும். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, அதுதான் அந்த ஃப்ளைஓவருக்கு முன்னாடி உள்ள பஸ் ஸ்டாண்ட். இதுல நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த ரோடை நீங்க பிடிச்சி ஒரே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா லாஸ்ட் ரைட்டு. இதுக்கப்புறம் நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான், இது ஒரு ஐடென்டிஃபை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட அந்த கோவிலுக்கு இல்லை. சீக்கிரமாவே நீங்க ரீச் ஆயிடலாம். NHB காலனி 6th ஸ்ட்ரீட். இதுல இருந்து நீங்க லெஃப்ட் எடுக்கணும். அருமை, வந்துட்டோம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பகுதி 3 பச்சைமலை நகர். ஓகேங்களா, இங்கதான் நம்ம போக போறோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபுட்பாத் இருக்கு. ஸோ மேலே போர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பச்சைமலை அருள் தரும் அனுசுய தேவி உடனாய அருள்மிகு காயத்ரி ஈஸ்வரி திருக்கோயில் இருக்கு. இது வந்து படிக்கட்டில் ஏறுற வழி. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து பாதை நடந்து போறது. இப்போ இந்த யானை பாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யானை பாதைலாம் போற வழி போலது. ரெண்டுமே போய் ஜாயிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எந்த வழியை சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை தான் சூஸ் பண்ண போறோம். இங்க ஏதோ போர்ட்லாம் இருக்கு, பட் அதில் கிளியரா எதுவும் இல்லை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருள்மிகு, இதுதான் கோவிலோட அந்த நேமு, ஊர் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரமலை காளி கோயிலுக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த எலிஃபென்ட் பாத்தில் போல. ஸோ இங்கேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் தான் போக போகிறோம். ஸோ ஸ்டெப்ஸ் ஏறுற வழி இதுதான். எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத வந்துட்டு அப்படியே போக போக சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நடந்து போகிற பாத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது வந்து காளி கோயில் இருக்கிற இடம், சிவன் கோயில் பார்த்துட்டு அந்த பக்கம் இறங்கி வாங்கினாங்க. ஸோ என்னதான் ஸ்டெப்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 படி ஏறி இருப்பேன். ஏறுறப்ப தான் நம்மளுக்கு தெரியுது இது எவ்வளோ செங்குத்தாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் திரும்பி காட்டுறேன் பாருங்க. ஆல்மோஸ்ட் சென்னை சிட்டியே தெரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. அப்படின்னு இந்த கோவிலுக்கு மேலே இருக்கு என்னென்ன கடவுள்கள்லாம் இவங்க வழிபடுறாங்க. சிவன் மட்டும் இருக்காரால சிவனை தாண்டி வேற ஏதாவது ஆலயங்கள் இருக்காங்கிறது எல்லாத்தையும் நம்ம இதில் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்து திடீர்னு முடியுது. இப்போ ஏரி வந்திருக்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு 50 படிக்கட்டு தாண்டி ஏரி வந்திருப்போம். ஏரி வரவங்க வந்துட்டு ஏதாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல உட்காந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே ஏதோ பப்ளிக் ரெஸ்ட் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்துட்டு ஒரு அம்மன் கோயில் போகிற பாதைன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி வந்தோம், இப்படி ஒரு பாதை போகுது, இப்படி தான் மேலே ஏறுறோம். இது என்ன பாதைங்கிறத வந்து லேட்டர் நம்ம செக் பண்ணோம். எல்லை இல்லாத ஆதியே, எல்லாம் உணர்ந்த சோதியே, அலை மகள் உன் பாதியே, அலை மகள் உன் கைதியே. ஒரு கோவில் இருக்கு.
அருள் வல்லான் எமற்புதன் அரும்பொருள் எமர்ச்சிதன் புமை விரும்பு முத்தவன் குருவிலாய ருத்திரன். ஸோ சிவன் கோயிலுக்குள்ள வந்து இப்போ நம்ம போக போகிறோம். வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் என்ட்ரன்ஸ். மேலே ஏறி வந்த இடம் இதுதான். வந்துட்டு நேராக இந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஸோ மணி 12க்கு மேலே ஆயிடுச்சுங்கனால கோயில் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிசைன் பண்ணியிருக்காங்கிறத நான் காட்டுறேன். எவ்வளோ அழகா இருக்குங்கிறதையும் பாருங்க. ஸோ இவங்க தான் கோவிலோட பிரதோஷ நாயகர் கடவுள். இந்த கோவிலில் வந்துட்டு இவங்கள தான் வச்சு வழிபடுறாங்க மெயினாக. ஸோ இந்த டெம்பிள் பேர் வந்து அத்ரீஸ்வரர் திருக்கோயில் தான் இது. ஸோ மலை மேலே இது அமைஞ்சிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் வந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக அமைதியாக. சென்னையில் ஒரு டிராஃபிக்கு மத்தியில் வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு உள்ள அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு டிராஃபிக் சவுண்ட் எதுவுமே கேட்கல. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வரணும், எப்படி போகணும், ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா. ரெண்டு வழி இருக்கு. ஸ்டெப்ஸ் வழி ஒன்று இருக்கு, இன்னொன்று ஸ்டெப்ஸ் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு மண்பாதை வழி ஒன்று இருக்கு. ரெண்டு வழியாகவும் நீங்கள் மேலே வரலாம். ஆனால் ஸ்டெப்ஸ் வழியாக வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மண்பாத்து வழியாக கீழே இறங்கினா நல்லதுன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு வேற என்னென்ன இடங்கள்லாம் இங்கே இருக்குங்கிறது பார்ப்போம். ஸோ ரூட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரூட் அப்புறம் வந்துட்டு இந்த கோயிலில் நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற போல இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் நான் ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுறேன். நம்ம அப்படியே உள்ளே வந்தோம், உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே போகணும், இப்படியே வெளில வரும். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோயிலோட இந்த பக்கம் முகப்புக்கு ஆப்போசிட்டில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் கீழே இறங்குது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு கிணறுக்குள்ளார வந்துட்டு ஒரு குகை போல ஒரு அமைப்பு இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா இது வரையும் உங்களுக்கு விசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ குகைக்குள்ளே நீங்கள் போயிட்டு வழிபடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பாம்புகள் இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாம்புலாம் தங்குற இடம் குகை தான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த குகைக்குள்ளே எப்படி போய் சாமி கும்பிட்றேங்கிறது பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னை விட ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்குது. போகிறப்ப குனிஞ்சு தான் நீங்கள் உள்ளே போகணும். ஸோ இவ்வளோதான் ஹைட் இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் வந்து போகிறப்ப வந்து ரொம்ப குனிஞ்சு போகிற போல தான் இருக்கும். ஸோ குனிய முடியாதவங்க வந்துட்டு வெளியிலே நின்று கும்பிட்டுக்கோங்க. உள்ளே எப்படி இருக்குங்கிறத நான் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேப் நிறைய இருக்கு. ஸோ இதுக்குள்ளேருந்து பூச்சிகள் வரவும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு இந்த விளக்கேற்றுறவங்க, உள்ளே போய் வழிபடுறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வழிபடுங்க. மலை பேரு பச்சை மலைன்னு பேரு. அந்த காலத்துல இங்கிலீஷ்காரவங்க என்ன பண்ணாங்க, இந்த டிபி சானிட்டோரியம், அதாவது இயற்கையான காத்து, டிபிக்கார பேஷண்ட்டுக்கெல்லாம் இனிமே இயற்கையான காத்து வேணுங்கிறதுனால இந்த மலையை சூஸ் பண்ணாங்க. அதில் வந்து டிபி சானிட்டோரியம்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலின் பேர் அதுக்கு. அது இன்னும் இயங்கி வருது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே போல் தஞ்சாவூரில் சிங்கிப்பட்டிங்கிற இன்னொரு இடத்த கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த இடம் இவ்வளோ வளமையாக இவ்வளோ இயற்கையான சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட இடம் இந்த பச்சை மலை. இந்த பச்சை மலை எல்லாரும் வந்து தரிசிக்கணும் இந்த சாமியை. அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே ஒரு கிணறு போல இடத்த தோண்டி அங்கே ஸ்டெப்ஸ் வச்சு கட்டி பாலாம்பிகான்னு ஒரு சாமியை வச்சிருக்கிறாங்க. இங்கே அவசிய தர்மம்லாம் வந்து பார்க்கணும். ஒரு காலத்து கிரைம் ஏரியா இந்த இடம். இப்போ நல்ல செழுமை ஆயிடுச்சு. எல்லா போக்குவரத்து எல்லா மக்களும் இங்கே வர்றாங்க. என் பேர் ரேணுகா தேவி. நான் குரோம்பேட்டில் தான் இருக்கேன். நான் ஒரு டாக்டர் கைனகாலஜிஸ்ட். என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை பற்றி சொல்ல கேள்விப்பட்டு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் இங்கே. ஓகே, இப்போ மேம் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாலாம்பிகை அப்படிங்கிற ஒரு சாமி தான் இங்கே இருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு குகை கோவில், ஒரு கிணத்துக்குள்ளார இருக்கிற ஒரு குகை கோவில் போல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதோட சிறப்பை தான் இப்போ நீங்கள் அவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. வெளியூரில் இருக்கவங்களும் சென்னைக்கு வர சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப தான் தூரம்லாம் கிடையாது. குரோம்பேட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அமைதியாகவும் இயற்கையோடும் கலந்துருக்கு இந்த கோவில். கண்டிப்பாக வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு இந்த இடம் இன்னும் நான் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறத நான் காட்டுறேன். ஓகே, இதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கோயிலை சுற்றி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே இதுக்கு மேலே ஏறி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ கோயிலுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விநாயகர் சிலை இங்கே ஒன்று இருக்குது கோவில்.
ஆலமர விழுது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. கோயிலோட பேக் சைடு ஒரு அழகான முருகன் கோவில் அதை கடந்து. ஸோ கோவிலோட பின்புற அமைப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பாதை இப்படிதான் இருக்கும். இதுக்கு மேல இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இந்த இடத்துல ஒரு மாட்டு கொட்டா மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கோவிலுக்கு மேல இருக்கிற ஸ்டெப்ஸ்ல நடந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல ஒரு சில வந்துட்டு வழிபாட்டு தலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயினா வந்து வள்ளலார் அவர்களுடைய கோவில் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். இங்க ஒரு பாதை போயிட்டு இருக்குங்க. இது என்ன பாதைன்னு தெரியல, விசாரிக்கலாம். ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் வந்து ப்ராப்பரா ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்களோ அது மூலியமா போயிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹிடன் பிளேசஸ்லாம் பார்த்துக்கலாம். வள்ளல் பெருமான், வள்ளலார் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு அணையா விளக்கு வந்துட்டு இருக்கும். இது நெய்வேலி பக்கத்துலயே ஒரு இடம் இருக்கு. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அணையா விளக்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா. இந்த இடத்துல பாருங்க மக்களே, எவ்வளவு பெரிய வந்து பள்ளத்தாக்கு இருக்குன்ட்டு. கிட்ட போய் காட்டுறேன். வள்ளலார் கோயிலை கடந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு சிலைகள்லாம் இருக்கு, அதையும் பாருங்க. விநாயகர் இருக்காங்க, அகத்தியர் இருக்காங்க, அத்திரி மகரிஷி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள். இந்த இடத்துக்கும் இந்த நேம்ல உள்ள கடவுளுக்கும் பயங்கர பொருத்தமா இருக்கும் மக்களே. ஏன்னா மலையில வந்து சித்தர்கள் இருப்பாங்க, நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதற்கேற்றப்பல இங்க அகத்திய முனிவர் இருக்காங்க, நிறைய முனிவர்களோட பேர்லாம் இங்க இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. இந்த கோவிலுக்கே வந்துட்டு கொடை விரிச்ச போல இந்த மரம் இருக்கு. ஃபைனலா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வியூ பாயிண்ட்டை நம்ம பார்க்க போறோம். இங்கேருந்து உங்களுக்கு எவ்வளவு கிளியரா தெரியுதுன்னு தெரியல. அங்க ஒரு லேக் தெரியுது பாத்தீங்களா. அந்த லேக்குக்கு பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியுதுதான் திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. 108 திவ்ய தேசத்துல வந்துட்டு இந்த திருநீர் மலையும் ஒன்றுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுதா, நான் பின் பாயிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதுதான் அதான் திருநீர் மலை. என்னால டைரக்டா பாக்குறப்ப அது மேல கோவில் இருக்கிறது தெரியுது. பட் உங்களுக்கு இங்கே தெரியுதான்னு தெரியல. அழகான ஒரு காட்சி. முடிஞ்சா நான் உங்களுக்கு அந்த ஒரு கோவிலையும் நான் உங்களுக்கு வீடியோல எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் கவனிச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா கல்லுல எல்லாம் வந்துட்டு அடிக்கடிக்கு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக வந்து வரவங்க பண்ணிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்கிறத நீங்க பாருங்க. ஓகே, இங்கே நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இப்போ வள்ளலார் கோயிலை கடந்து வந்துட்டு இந்த பக்கம் வந்த வழியே போவோம். ஓகே, ஸோ கடைசியாக எடுத்த 2-3 வீடியோவில் வந்து நான் அதை சொல்ல மறந்துருப்பேன்னு இல்லை. ஸோ கண்டினியூவாக சொல்லி உங்களை போர் அடிக்க வேணாம்னு நினச்சி தான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து என்னால் அதை சொல்லாமல் இருக்க முடியல. ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, குப்பை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக். ஸோ நம்ம வீடியோவில் சொல்கிற போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குப்பை போட வேண்டாம், குப்பை போடுவதை தவிர்ப்போம், நேச்சுரலை வந்து நம்ம பாதுகாப்போம். ஸோ மேக்ஸிமம் எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் குப்பைகள்லாம் போடாமல் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு வரீங்க, நீங்கள் சாப்பிட்ற கொண்டு வரீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்க. ஸோ யா, அவ்வளோதான். அடுத்தடுத்த இடங்கள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பாதை எப்படி இருக்கு பாருங்க, எனக்கு பின்னாடியும் சரி, ஸோ மேலேயும் சரி. ரொம்ப நம்மளுக்கு என்னென்ன காத்திருக்குன்னு தெரியல, பட் நல்ல விஷயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வரப்ப கையில தண்ணி இருந்தா எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எடுத்து